This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரேஷன் கடை வேலைக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா? மகிழ்ச்சியான செய்தி. கன்னியாகுமரியில் காலியாக உள்ள ரேஷன் கடை ஊழியர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு வருகிற 25ஆம் தேதி தொடங்க உள்ளதாக கன்னியாகுமரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சிவகாமி கூறியுள்ளார். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு மாடட்டூர் ஞானஸ்தானம் தொழில்நுட்ப கல்லூரியில் 25/11/2024 முதல் 2/12/2024 வரை நேர்முக தேர்வு நடைபெற்று உள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 38 மாவட்டங்களில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் என 3208 காலி பணியிடங்களை நிரப்ப அரசு முடிவு செய்தது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி அந்தந்த மாவட்டங்களின் சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நவம்பர் 7ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டது. இதில் விற்பனையாளர் பணிக்கு தொகுப்பு ஊதியம் ரூபாய் 6250 மாதம் வழங்கப்படும். ஓராண்டுக்கு பிறகு ஊதியம் 8600 முதல் 29000 வரை வழங்கப்படும் என்று கட்டுநர் பணிக்கு தொகுப்பு ஊதியம் 5500 மாதம் வழங்கப்படும். ஓராண்டுக்கு பிறகு ஊதிய விகிதம் 7800 முதல் 26000 வரை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. விண்ணப்பதாரர்களின் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் என்று அரசு அறிவித்தது. நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இடஒதுக்கீடு மற்றும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்ட நேரடியாக பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும், கல்வி தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகிய இரண்டிலும் சேர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்தில் பணி நியமனம் வழங்கப்படும் என்றும் அப்போது வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கூறப்பட்டது. அதே நேரம் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அரசு ஒதுக்கீடு முறையில் ரேஷன் கடைகளில் பணி நியமனம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த பணிக்கு சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட வாரியாக நேர்முக தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கன்னியாகுமரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சிவகாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது: கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு வகையான கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள 35 விற்பனையாளர்கள் மற்றும் 6 கட்டுநர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டது. கோவை மாவட்ட ரேஷன் கடைகளுக்கு வேலைக்கு ஆட்கள் தேர்வு, நல்ல சம்பளம். கூட்டுறவு சங்க அழைப்பு: கோவை மாவட்ட ரேஷன் கடைகளின் வேலைக்கு ஆட்கள் தேர்வு. விண்ணப்பதாரர்களுக்கு விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடத்திற்கான நேர்முக தேர்வு 25/11/2024 2/12/2024 வரை நாகர்கோயில் குடியிருப்பு மாடட்டூர் ஞானஸ்தாசன் தொழில்நுட்ப கல்லூரியில் வைத்து நடைபெற உள்ளது. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலைய குழுவின் பிரத்யேக தொலைபேசி எண் 045652782254 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு கன்னியாகுமரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சிவகாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.